வணக்கம் நண்பர்களே, நாங்கள் எப்படி சரஸ்வதி பூஜையை சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணினோமெண்டும் எப்படி குயிக்காக பிரசாதம் ப்ரிப்பேர் பண்ணினேனுண்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் பிரசாதமாக பொங்கல், சுண்டல், வடை, மோதகம், அவல் செய்திருந்தேன். கழுவி ஓவர்நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை உப்பு போட்டு 20 மினிட்ஸ் அவிய வச்சு, கொண்டக்கடலை அவியிற நேரம் 1 கப் பொங்கல் அரிசியை கழுவி 2 கப் தண்ணி விட்டு ரைஸ் குக்கரில் அவிய வச்சு, அரிசி அவிஞ்சதும் 1/2 கப் சர்க்கரை 1 கப் பால் விட்டு 3 நிமிடம் வைக்க சர்க்கரை கரைஞ்சதும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் கஜு பிளம்ஸ் ஆட் பண்ணி வார்மில் வைக்க பொங்கல் ரெடி ஆகிட்டுது. வடை செய்கிறதுக்கு 1/2 கப் உளுந்த கழுவி 3 hours ஊற வச்சு கொஞ்சம் பெரிய சீரகமும் உப்பும் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்டாக அரைச்செடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சம் வெங்காயம், 1 மிளகாய், கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்தோம்டா வடை ரெடி ஆகிடும். இந்த வடை பர்ஃபெக்டாக வரணுமெண்டா எப்படி செய்யணுமெண்டு பிகினர்ஸ்க்காக சொல்லுகிறேன். திக்கான கன்சிஸ்டன்சியில் இல்லையண்டா 1 ஸ்பூன் போல் அரிசி மாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கையையும் தண்ணியில் ஈரமாக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து மெட்டக்கைக்கு மாற்றி ஃப்ளட் பண்ணி விட்டுட்டு ரைட் ஹேண்டை மீண்டும் தண்ணியில் ஈரமாக்கிட்டு சின்னதாக ஹோல் போட்டு ரைட் ஹேண்டுக்கு மாற்றி எண்ணெயில் போட்டோம்டா பிகினர்ஸ்க்கான வடை பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்துடும். வடை ஷேப்பாக வாரதுக்குரிய சீக்ரெட்டே கையை ஈரமாக்கிட்டு போடுறது தான். கொண்டக்கடலைக்கு தாளிக்கிறதுக்கு வடை பொரிஞ்சதும் எக்ஸஸ் எண்ணெயை எடுத்துட்டு கொஞ்சம் வெங்காயத்தை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பெரிய சீரகம், கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் தேங்காய் துண்டுகளை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொண்டக்கடலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினோம்டா கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடும். 1/2 கப் அவலை எடுத்து சுடுதண்ணியில் கழுவி பிழிந்தெடுத்து 1/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தேங்காய்ப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி விருப்பமெண்டா கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணி கலந்து விட்டா அவல் ரெடி ஆகிடும். மோதகம் அல்லது பூரணம் கொழுக்கட்டை ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி இருக்கிறதால இதில் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சுவாமி அறையையும் சுவாமி படங்களையும் துடைத்து விளக்கையும் கழுவி சுத்தப்படுத்தி வைத்திருந்தேன். இருந்த சின்ன சின்ன சிலைகளையும் எடுத்து வைத்திருந்தேன். பிரசாதம் செய்து முடித்ததும் சின்ன சின்ன சிலைகளை படியில் அடுக்கி சரஸ்வதி பூஜைக்குரிய பஜனைகள் பாடி பிரார்த்தனையை முடித்து கொண்டோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.